ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நாள் நம்ம பிக் பாஸ் பற்றி நிறைய பேசியாச்சு. இதுக்கு மேலே என்ன பேசினாலும் வந்து இருக்கிறதே தான் திருப்பி திருப்பி என்ன சொல்கிறது, ஓட்டின வண்டியே தான் ஓட்டிகிட்டு இருக்கணும் அப்படிங்கிறத மாரி அரைச்சமாவே அரைக்கணும்னு ஒன்று சொல்லுவாங்களே, அது அரைச்சிட்டே தான் இருக்கணும். அதில் எனக்கு இஷ்டம் கிடையாது. என்ன தான் இருந்தாலும் அது கேம் முடிஞ்சிச்சு, அவங்கவுங்க வெளில போயிட்டாங்க, அவங்க லைஃப் பார்க்க போகிறாங்க. அதில் அவங்க கற்றுக்கிட்ட ப்ளஸ்ஸும் மைனஸும் அவங்க லைஃப் லெசன்ஸும் வச்சு அவங்க அடுத்த லெவலுக்கு லைஃப்பில் என்ன பண்ணணும், இல்லை கரியரில் என்ன பண்ணவங்க அவங்க ஃபோக்கஸ் பண்ண போகிறாங்க. திருப்பி நம்ம அதுக்குள்ளே போயிட்டு நோண்டிக்கிட்டு அதையே உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறதுல எனக்கு இஷ்டம் இல்லை. ஸோ எனக்கு வந்து மூவி ரிவ்யூ பண்ணலான்னு ஆல்ரெடி நான் யோசிச்சு வைக்கிற பட்சத்தில் திடீர்னு மூவி ரிவ்யூவா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. எனக்கு ரொம்ப நாளாக எந்த அளவுக்கு பேசணும் அப்படிங்கிறது பிடிக்கும். அப்படின்னாலுமே அதை என்ன பேசுகிறோம், எப்படி பேசுகிறோங்கிறதுல எனக்கு ரொம்பவே வந்து ஒரு க்யூரியாசிட்டி எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். நான் சரியாக தான் சொல்கிறேன்னா, ஒரு காமெடி ஒரு மூவி வடிவேல் சார் அந்த மாதிரி தான், நான் சரியாக தான் பேசுகிறேன்னா அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே அதை சரியாக பேசினாலுமே என்ன விஷயத்த எப்படி பேசுகிறோங்கிறது ஒரு புரிதல் இருக்குது. அப்படின்னா எனக்கு பிக் பாஸுமே நான் அப்படி பார்க்க ஆரம்பித்தது தான். அது உள்ள நிறைய கான்ட்ரவர்சி ஷோ அப்படின்னாலுமே, கான்ட்ரவர்சினா நம்ம பேச தான் செய்வோம். ஆனால் அந்த கான்ட்ரவர்சிக்குள்ளே அது எந்த அளவுக்கு கான்ட்ரவர்சி, ஏன் கான்ட்ரவர்சி, எதனால் கான்ட்ரவர்சி அப்படின்னு யோசிச்சோன்னா நிறைய பெர்ஸ்பெக்டிவ்ஸ் வரும், நிறைய கொஸ்டின்ஸ் வரும், நிறைய ஆன்சர்ஸ் வரும். அப்படின்னா அது சொசைட்டியோட ரெப்ளிகா அப்படின்னு நம்ம திருப்பி அதை சொல்லிட்டு இருக்க பட்சத்தில் சொசைட்டிலையும் இந்த கொஸ்டின்ஸ் இருக்கா, இல்லை சொசைட்டிலையும் இந்த பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்கா, இல்லை சொசைட்டிலையும் இந்த பெர்ஸ்பெக்டிவ் ஆரம்பிக்கவே இல்லையா, இல்லை இன்னுமே இதை இப்படி பார்த்தா நல்லா இருக்குமா அப்படின்ற இடத்துலேருந்து பார்க்க ஆரம்பிச்சது தான் பிக் பாஸ். அப்படின்னாலுமே மூவிஸும் எனக்கு அப்படிதான் பிடிக்கும். எல்லா மூவிஸும் பிடிக்குமானா கண்டிப்பாக பிடிக்காது. நான் ஒரு 1/4 ஹவருக்கு மேலே ஒரு மூவி உட்காந்து பார்க்கவே மாட்டேன். அந்த ஒரு 20 நிமிஷம் நம்மளை உட்கார வச்சாதான் அந்த படத்துக்குள்ளே ஏதோ இருக்குது அப்படிங்கிறதுக்குள்ளே தான் நான் அந்த படத்தை பார்ப்பேன். அப்படின்னா இது சேது சார் சொன்னதான், நம்ம பிக் பாஸ் ஹோஸ்ட் விஜய் சார் சொன்னதான். ஒரு இன்டர்வியூவில் அவர் சொல்லியிருப்பார், ஒரு படம் வந்து நம்ம வந்து கஷ்டப்பட்டு தேட்டருக்கு போய் பார்க்குறோம், இல்லை ஒரு படம் பார்க்கறதுக்காக இங்கே இப்போ நம்மளுக்கு வந்து நிறைய வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வந்துருச்சு, இல்லைனா ஆன்லைனில் பார்த்துடுறோம், இல்லை நிறைய இதிலெல்லாம் பார்த்துடுறோம் அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் ஒரு 10-15 இயர்ஸ் முன்னாடிலாம் வந்து இந்த அளவுக்கு நம்மளுக்கு கிடையாது. ஆப்வியஸாக நம்ம அப்பா அம்மா காலத்துலலாம் வந்து ஒரு படம் பார்க்கணுன்னா நம்ம பிளான் பண்ணி மாதத்தில் ஒரு படம் பார்த்தாலும் சரி, இல்லை ஒரு பொங்கல் செலிப்ரேஷனில் ஒரு படம் பார்த்தாலும் சரி, இல்லை ஒரு தீபாவளிக்கு படம் வருது அப்படின்னு போய் பார்த்தாலுமே சரி, அந்த டைமுக்கு யாராவது பெரிய ஆக்ட்ரஸோட படம் வருது அப்படின்னா நம்ம அதுக்காக நம்ம எஃபோர்ட் போட்டு வெளியில் போய் பார்க்கணும், டிக்கெட் வாங்கணும், இல்லை ஒரு பாப்கார்ன் வாங்கணும். அப்படின்னா அதுக்கான ஒரு ஃபேமிலி பட்ஜெட் போட்டு தான் போய் அந்த படத்தை பார்ப்போம்னா அது முதல்ல வேல்யூவா அப்படிங்கிறத யோசிக்கிற இடத்துல தான் நம்ம அப்பா அம்மாவுமே யோசிச்சிருப்பாங்க. அப்படின்னா அதுக்கப்புறம் அது குடும்பத்தோடு போய் பார்க்குறோன்னா அது நிஜமாக ஒரு என்டர்டெயின்மெண்ட் மூவியாக இருக்கா அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். சோஷியல் மெசேஜ் அப்படிங்கிறத மீறி ஒரு ஃபன் இருக்கா, ஒரு பாட்டு இருக்கா, டான்ஸ் ஆடலாமா, இல்லை ஜாலியாக அந்த ஒரு டைலாக்கை வீட்டில் வந்து ஒரு வாரத்துக்கு அதை பற்றி யோசித்து கிண்டல் பண்ணலாமா அப்படிங்கிற இடத்துல மட்டும்தான் ஒரு படத்தை போய் பார்ப்போம்னா அவ்வளோ ஃபேமிலி பட்ஜெட் யோசித்து படம் பார்த்த டைமில் அந்த பீரியட்லாம் ஒன்று இருக்குது. ஆனால் இன்றைக்கி படம் எப்படி வருதுன்னா அதே மாதிரி படம் இப்போ போகுதா அப்படின்னு கேட்டால் ஒரு சில படங்கள் அதே என்டர்டெயின்மெண்ட்டோடு இருக்குது, ஃபுல் பேக்கேஜாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய படங்கள் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் சோஷியல் மெசேஜ் இருக்கா அப்படின்னு பார்த்தா சோஷியல் மெசேஜ் இப்போ தான் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் வந்து தமிழ் படங்களில் சோஷியல் மெசேஜ் வரதுங்கிறது ரொம்ப கம்மியாக அப்போல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். வெறுமனே ஒரு ஆக்டர், ஒரு ஹீரோ வந்து ஒரு டான்ஸ் ஆடிட்டா, ஒரு ஃபைட்டிங் சீன் வந்துட்டா, ஒரு 2 பஞ்ச் டைலாக் சொல்லிட்டா சூப்பர், இல்லைனா ஒரு ஹீரோயினை சுற்றி லவ் பண்ணால் அதை வந்து ஒரு 2 லவ் சாங் போட்டுட்டு ஒரு 4 கேர்ள்ஸோ இல்லை 4 பாய்ஸோ உட்காந்து ஒரு காலேஜில் காமெடி பண்ணிட்டு அந்த படம் ஹிட் ஆயிரும். அப்படின்னா அந்த பீரியட் வேறு. இப்போ ஜனங்க நிறைய யோசிக்கிறாங்க, நிறைய எதிர்பார்க்குறாங்க, நிறைய சோஷியல் மெசேஜை வந்து படத்து மூலிமா கொடுக்கணும் அப்படின்னு நிறைய ஹீரோஸும் சரி, டைரக்டர்ஸும் சரி, அங்கே சுற்றி இருக்கிற அந்த ஒரு சப்போர்ட்டிவ் ரோலில் வரவங்க கூட எங்களுக்கான சப்போர்ட்டிவ் ரோலில் நாங்கள் அது பண்ணாலும் அந்த இடத்துல அது ஒரு ஸ்ட்ராங்காக தெரியணும் அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவில் தான் அந்த ரோல் எடுத்து பண்ணுறாங்கன்னா, ஸோ சினிமா அப்படிங்கிற ஒரு விஷயம் சொசைட்டியோட ஒரு முழு ஒரு விஷயத்தை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிற ஒரு மீடியா தான். அப்படின்னா அது மூவி கண்டிப்பாக அதில் ஒரு முக்கியமான பார்ட்டாக இருக்குது. ஆனால் அந்த 3 hours மூவி அதுக்கு ஒர்த்தா அப்படின்னு இப்போ இன்றைக்கான ஒரு ஃபேமிலி பட்ஜெட்குள்ளே ஒரு படம் போய் பார்க்கணுன்னா அது மூவி வித் பாப்கார்னில் ஆரம்பித்து ஐஸ்கிரீமில் ஆரம்பித்து அங்கே போய் படம் பார்த்துட்டு வரும்போது ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டு வரணும் அப்படின்ற ஆங்கிள்கள்லாம் போனால் இவ்வளோத்தையும் செலவு பண்ணிவிட்டு அந்த படத்தை போய் பார்க்கணுன்னா அதில் கண்டென்ட் இருக்கா அப்படின்னு ஒரு பெரிய கொஸ்டின் நம்ம எல்லாருக்குள்ளேயுமே இருக்குது. அப்படின்னா அப்படி ஒரு படம் எப்போ வந்தாலும் ஜனங்க அதை போய் பார்க்கறதுக்கு ரெடியாக இருக்காங்கன்னா அது இப்போ வர ஆரம்பிச்சிருக்கா இல்லை வந்துட்டுருக்கா அப்படின்னு எனக்கு கேட்டால்
ஒரு சில இடத்துல இருக்குது, ஒரு சில இடத்துல இல்லை அப்படின்னு சொல்லலாம். நான் ஒரு சில இடத்துல அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் அதை வந்து நான் லாங்குவேஜஸ் அப்படிங்கிற மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்குவேன். மலையாளம் மூவிஸ், ஹிந்தி மூவிஸ், தமிழ் மூவிஸ், தெலுங்கு மூவிஸ் அப்படின்னும் போது தெலுங்கு மூவிலாம் அப்போல்லாம் வந்து பெருசாக பாட்டு தான் இருக்கும், ஒன்றும் பெருசாக இருக்காது அப்படின்லாம் சொன்ன இடத்துல நம்ம அங்கேயும் சூப்பரான படங்கள்லாம் பார்த்துருக்கோம். ட்ரிபிள் ஆர், பாகுபலி அப்படிங்கிற படங்களுமே அந்த ஒரு ட்ரெண்டை உடச்சி எங்களாலேயும் நல்ல கண்டென்ட், ஒரு ஜனங்களை என்டர்டெயின் பண்ணக்கூடிய கண்டென்ட்டாகவும், அதே சமயத்தில் ஒரு ஒரு சொசைட்டிக்குள்ளே ஒரு ஏதோ ஒரு சேஞ்ச், ஒரு விஷயத்தை கொண்டு வரக்கூடிய படமாகவும் அது இருக்கும் அப்படிங்கிற இடத்துல இன்னைக்கு தெலுங்கு சினிமாஸும் வந்திருக்கு அப்படின்னா இந்த சுஹாசினி சொல்லியிருப்பாங்க ஒரு இன்டர்வியூவில். சுஹாசினி வந்து தெலுங்கு மூவியை பற்றி ஒரு இடத்துலையும், சேது சார் வந்து ஓவராலாக மூவிஸ் அப்படிங்கிற இடத்துலேருந்தும் ஒரு 2 கமெண்ட்ஸ் வச்சுருப்பாங்க. எனக்கு இப்போ அதை கண்டிப்பாக சொல்லணும்னு தோணுது. பார்த்தீங்கன்னா சேது சார் கிட்ட ஏதோ ஒரு இன்டர்வியூவில் வந்து ஆடியன்ஸ் கேட்கும்போது, இவங்க ஆங்கர் கேட்கும்போது, இப்போ வந்து ஒரு படம் போயிட்டுருக்கு, நடுவில் பிடிக்கலன்னா வந்து இதில் இன்டர்வல்லே ஜனங்க எழுந்து போயிடுறாங்க, இல்லை பாதி படத்தில் எழுந்து போயிடுறாங்க, இல்லை கிளைமேக்ஸ் ஒரு வகையாக தெரிஞ்சிடுச்சு, இதுதான் இப்போ கிளைமேக்ஸ் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா படம் முடியறதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடியே எழுந்து போயிடுறாங்க அப்படின்னா அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லைனா வந்து அப்படி படங்கள் பற்றி உங்களுக்கான விஷயங்கள் என்ன அப்படின்னும் போது அப்போ அவர் சொல்லுவார், ஒரு படம்னு ஆரம்பிக்கிற பட்சத்தில் ஃபஸ்ட்டு ஒரு 40 minutes 30 minutes ஆடியன்ஸை உட்கார வைக்கிற இடத்துல அந்த படம் இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்ற க்யூரியாசிட்டி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். கிளைமேக்ஸ்னு வரும்போதும் அதில் ஒரு ட்விஸ்ட் வைக்கணும் அப்படிங்கிறத விட இதுதான் ஸ்டோரின்னு தெரிஞ்சாலுமே அதை எப்படி கொண்டு போயிருக்காங்க பார்க்கலாம், எப்படியே லவ்வில் 2 பேரும் சேரதான் போகிறாங்க அப்படின்னாலுமே, இல்லை அந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு பாசிட்டிவ் சொல்யூஷன் தான் கிடைக்க போகுது அப்படின்னாலுமே, இப்போ ஒரு க்ரைம் ஸ்டோரின்னு எடுத்துக்கிட்டால் இவன் தான் வில்லன், இவன் தான் ஹீரோ அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே அதை எப்படி காட்டுறாங்க, அது எப்படி அந்த அந்த ஒரு கொண்டு போகிற ஆங்கிள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு ஜனங்களை ஒரு க்யூரியாசிட்டியோடு உட்கார வைக்கணும்னா ஃபஸ்ட்டு ஒரு 1/2 hour to அந்த 40 minutes ஜனங்களை, முக்கியமாக ஒரு 20 நிமிஷம், 40 minutes கூட வேண்டாம், 20 minutes ஆடியன்ஸை உட்கார வைக்கிறது தான் அந்த படத்துக்கான முதல் வெற்றியாக நான் பார்க்குறேன் அப்படின்னு வந்து சேது சார் ஒரு இடத்துல சொல்லியிருப்பார். அதே மாதிரி சுஹாசினி ஒரு இன்டர்வியூவில், சுஹாசினி வந்து இன்டர்வியூவில் சொல்லியிருக்க மாட்டாங்க, அவங்க ஒரு ஷோவில் ஆடியோ ரிலீஸ் ஷோவோ ஏதோ ஒரு ஷோன்னு நினைக்கிறேன், அது தெலுங்கு படமா மலையாள ஹிந்தி எந்த படம்னு எனக்கு தெரில. அப்போ வந்து என்னவோ ஒரு ட்ரெண்டிங்கில் ஒரு மூவி வந்துச்சு, அது தமிழ் படம் தான் நினைக்கிறேன். அப்போது வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க, அவங்க என்ன சுஹாசினி அவங்க தெலுங்கு அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க சொல்லி, எங்கள் தெலுங்கு படத்துலலாம் வந்து எப்பயும் ஒரே விதமான ஒரு லவ் கான்செப்ட், லவ் பண்ணணும், இல்லை ஃபேமிலிக்குள்ளே ஒரு ஏன்னா உங்களுக்கு தெலுங்கு படம் பட்ஜெட்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்கும், ஓகேங்களா. மலையாள பட பட்ஜெட்டும் கம்மியாக தான் இருக்கும், ஆனால் கண்டென்ட்னு பார்த்தா மலையாள படம் ஜாஸ்தி இருக்கும். நம்ம தமிழில் பட்ஜெட் செம்மையாக வச்சு பண்ணுறாங்க, பட் ஆனால் அது ஒரு மாஸ் ஹீரோக்கோ ஒரு ஆக்டரோ, இந்த ஹீரோக்கு இவ்வளோ பட்ஜெட்டில் பண்ணால் தான் நல்லாயிருக்கும், இல்லை இந்த ஹீரோ இந்த கண்டென்ட் கொடுக்கணுன்னா அதுக்காக வந்து லோக்கலில் பண்ணாமல் இதிலெல்லாம் வெளிநாட்டிலலாம் பண்ணால் தான் அந்த ஷூட்டிங் நல்லா வரும். ஒரு சாங் ஷூட்டிங்காக வெளிநாடு போன அந்த மாதிரிலாம் நிறைய டைரக்டர் சொல்லும்போது அது உள்ள கண்டென்ட் இருக்கா அப்படின்னு பார்த்தா கண்டென்ட் இல்லை அப்படின்னா அந்த ஒரு சாங் மட்டும் ஹிட் ஆகிட்டுறது வந்து அந்த ஹீரோ மேபி ஹிட் ஆகலாம், பட் ஆனால் அந்த ப்ரொடியூசர் என்ன ஆகிறது, அந்த ஒரு டேரக்டர் என்ன ஆகிறது அப்படின்ற இடத்துல யோசிக்கும் போது இப்போ ஜனங்க ரொம்பவே கான்ஷியஸாக எங்களுக்கு கண்டென்ட்டும் வேணும், என்ன சொல்கிறது, அது வந்து சோஷியல் மெசேஜாகவும் இருக்கணும், அதே மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டும் வேணும், இல்லைனா ஒரு சின்ன சோஷியல் மெசேஜே நீங்கள் ஸ்ட்ராங்காக சொல்கிறீங்கன்னா அது எங்களுக்கு ஓகே அப்படிங்கிற இடத்துல ரொம்ப புரிதலோட தான் அந்த படத்தெல்லாம் பார்க்குறாங்க அப்படின்னா இதுதான் சுஹாசினி சொல்லியிருப்பாங்க. ஒரு 4 செவத்துக்குள்ளே எங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஃபேமிலி ஃபில்ம் எடுத்தால் போதும், இல்லை ஒரு லவ் கண்டென்ட் கொடுத்துட்டு அந்த லவ் வச்சு அந்த படத்தை ஓட்டிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் அதை மீறி போனால் படம் ஃப்ளாப் ஆயிடுச்சுன்னா அது அந்த டேரக்டருக்கும் லாஸ் ஆகும், ப்ரொடியூசருக்கும் லாஸ் ஆகும், அந்த ஆக்டருக்கும் பெருசாக பேர் வராதுன்னா அந்த லாஸ் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணோன்ற ஒரு சின்ன ஜோனுக்குள்ளே தான் நாங்கள்லாம் தெலுங்கு இண்டஸ்ட்ரி எப்பயுமே இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு இடத்துல சுஹாசினி சொன்னதெல்லாம் வந்து பிரேக் பண்ணி இன்னைக்கு வந்து ட்ரிபிள் ஆர் போன்ற படங்களோ இல்லைனா பாகுபலி 1, 2 பார்க்கும்போது 1 வர இடத்துல 2 எப்போ வரும்னு ஒரு க்யூரியாசிட்டியோட போய் நம்ம பார்க்குற இடத்துலையோ அவங்க எல்லாருமே வந்து ஓரளவுக்கு நெக்ஸ்ட் லெவல் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்னும் போது நம்ம தமிழ் சினிமாவும் வந்து அந்த மஞ்சுபல் பாய்ஸ் அப்படிங்கிற இடத்துல அந்த படம்லாம் வந்து மலையாளம் படம் அப்படின்னாலுமே இப்போ எல்லாருமே போட்டி போட்டுக்கிட்டு நீங்களும் கண்டென்ட் கொடுங்க நாங்களும் கண்டென்ட் கொடுக்குறேன் அப்படிங்கிற இடத்துல ஹெல்த்தியாக இந்த காம்படிஷன் போகுதுன்னா அப்படி ஒரு ஹெல்த்தி காம்படிஷனுக்கு நடுவில் இன்றைக்கி வந்த படமாக தான் நான் வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க படமாக தான் காதலிக்க நேரமில்லை அப்படிங்கிற படத்தை பற்றி ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு. இந்த படம் எனக்கு பர்சனலாக ஒரு சோஷியல் மெசேஜ் சொல்லுதா அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுது, ஆனால் இது எல்லாரும் அக்செப்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இதுவுமே அகெயின் பிக் பாஸ் ஷோ மாதிரி ஒரு கான்ட்ரவர்சியான டாபிக் தான். அப்படி இருக்கிற பட்சத்தில் இதுலேயுமே ஃபெமினிசம் வருது அப்படின்னா இது ஃபெமினிசம் நான் பேசலைங்க, கதைக்குள்ளேயே ஒரு இடத்துல அந்த ஒரு டயலாக்கே வருது. நீங்கள் வந்து எல்லா இடத்துலையும் எல்லா விஷயத்துலையும் ஃபெமினிசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை திணிக்கிறீங்க,
அப்படின்னு ஒரு ஹீரோயினை பார்த்து சொன்னால் அது எந்தளவுக்கு ஜனங்க கிட்ட போய் ரீச் ஆகும். அதுவுமே இதில் ஒரு ஃபீமேல் டைரக்டர் தான் இருக்காங்க. அவங்க யாருன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும். நம்ம உதயநிதி சார் அவங்களோட ஒய்ஃப் தான், கிருத்திகா மேடம் தான். அவங்களோட இந்த படத்தில் அவங்களோட கான்செப்ட் வந்து என்ன சொல்கிறது, இது வந்து ப்ரொடக்ஷன் வந்து ரெட் ஜெயிண்ட் நினைக்கிறேன். அப்படி இருக்கிற பட்சத்தில் நான் வந்து ரெட் ஜெயின் மூவிஸ் அவங்களோட அந்த ஆடியோ லான்ச் அந்த இது இப்போ தான் பார்த்தேன் அந்த ஷோவில். அதில் வந்து ரவி சார் சொன்ன விஷயங்கள் ஆகட்டும், இதில் ஜெயம் ரவி அப்படின்னு நம்மளுக்கு பேர் போட்டாலும் அவர் ரவி மோகன் அப்படின்னு பேர் மாற்றிக்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்மளுக்கு ஜெயம் ரவி அப்படின்னு சொல்லியே பழகினால நான் எல்லா இடத்துலையும் மோஸ்ட்லி ஜெயம் ரவின்னு தான் சொல்லுவேன். ஸோ இதே யாரும் வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸோ நம்ம வந்து அவரை ஜெயம் ரவியாகவே பார்த்து பழகிட்டதுனால இந்த ரவி மோகன் அப்படிங்கிற இடத்துக்கு சொல்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ ஃப்ளோவில் இப்படி தான் வரும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நித்யா மேனன் அவங்க தான் வந்து ஹீரோயின் அப்படின்னும் போது இதில் இன்னொரு கான்ட்ரவர்சியும் இருக்குது. முதல்ல இவங்க வந்து ஃபீமேல் டைரக்டர் கிருத்திகா மேடம் அவங்களோட படத்தில், அதாவது அவங்களோட டைரக்ஷனில் ஃபஸ்ட்டு வந்து இவர் நடிக்கிறார், ஜெயம் ரவி நடிக்கிறார். அவருக்கான ஸ்பெஷல் படம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் நித்யா மேனன் அவங்க கூடவும் சரி. இதுக்கப்புறம் இன்னொன்று ஒரு ஸ்பெஷல்னு கேட்டால், நீங்கள் படம் அந்த இதுவே பார்த்துருப்பீங்க. அதில் வந்து நித்யா மேனன் அவங்களோட பேரை தான் ஃபஸ்ட்டு போட்டு அதுக்கப்புறம் தான் ஜெயம் ரவின்னு போட்டிருக்காங்க. இதுவுமே கான்ஃப்ளிக்ட் ஆகிருக்கு. நம்ம பிக் பாஸில் வர மாதிரி சொசைட்டியில் எப்பயும் இருக்கிற அதே பஞ்சாயத்து தான். அது எப்படி ஹீரோயின் பேரை ஃபஸ்ட்டு போடுவீங்க, ஹீரோ பேர் தானே ஃபஸ்ட்டு வரணும், இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு ரவி சார்கிட்டயே கேட்டிருக்காங்க. அப்போ வந்து ஜெயம் ரவி அவர் வந்து சொன்ன பதில் பார்த்தீங்கன்னா, ஷாருக் கான் கிட்டேருந்து தான் நான் இதை காப்பி அடித்தேன் அப்படின்னு ஒரு பதில் சொல்லியிருக்காரு. இதுவுமே ட்ரெண்டிங்லலாம் போயிட்டுருக்கு. அதுக்கான விளக்கத்தை அவர் கொடுத்துருக்காரு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷாருக் கான் சார் வந்து அவரோட கம்பெனியில் வந்து அந்த ஹீரோயின் பேரை தான் ஃபஸ்ட்டு போடுவார் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வச்சுருக்கார் போல இருக்குது. ஸோ அதை நான் காப்பி அடிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் ஜெயம் ரவி சார் சொல்லியிருக்காரு. ஸோ வந்து இனிமேல் நான் வந்து இதை ஃபாலோ பண்ணலான் இருக்கேன். அதாவது சுதா மேமோட டேரக்ஷன் பற்றியும் நம்மளுக்கு தெரியும் அப்படின்னும் போது, இப்போ கிருத்திகா மேம் டேரக்ஷனில் பண்ணும்போது இப்போ ஹீரோயின் பேரை ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன் அப்படின்னும் போது, நெக்ஸ்ட்டு இனிமேல் நான் எந்த ஃபீமேல் டேரக்ஷனில் டேரக்டர் கூட படம் பண்ணாலுமே நான் வந்து இந்த ஃபாலோ பண்ணலான்னு இருக்கேன். எவ்வளவோ பிரேக் பண்ணிட்டோம், இதையும் பிரேக் பண்ணலாமே அப்படிங்கிற இடத்துலேருந்து ரவி சார் இதை ரொம்ப பெருமையாகவே பேசியிருப்பார். ஆனால் நிறைய மேல் ஆடியன்ஸ்க்கு இது பிடிக்கல அப்படின்னு நினைக்கிறேன். இந்த படத்தோட கான்செப்ட்டுமே பார்த்தீங்கன்னா, ஒரு மென் வெஸ் விமன் அப்படின்னு வர இடத்துல ரெண்டு பேருமே ஆர்கிடெக்ட் தான். ஆனால் ஒரு மேனுக்கு வந்து அந்த இடத்துல கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் கம்மியாக இருக்குது. ஒரு விமனுக்கு வந்து அதே அவங்க ஆர்கிடெக்ட் ப்ராஜெக்ட்லேயுமே இருந்தாலுமே அவங்க அந்த கரியர்லேயும் சரி லைஃப்லேயும் சரி அவங்களுக்கான கான்ஃபிடென்ஸை வந்து மற்றவங்க என்ன வேலிடேஷன் பண்ணணும்னு எனக்கு அவசியம் இல்லை, எனக்கு தெரியும் நான் என்ன பண்ணுறேன்னு, இல்லை எனக்கு தெரியும் எனக்கு என்ன வேணும்னு அப்படிங்கிற இடத்துலேருந்து தான் அந்த ஹீரோயின் யோசிச்சிருப்பாங்கன்னா இந்த கதை அதை நோக்கி தான் போகும் அப்படின்னும் போது, சரி ஓகே இது ஏன் கான்ட்ரவர்சி அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தா, இது வந்து ஐவிஎஃப் ப்ராசஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா. அந்த இது நம்ம வந்து குழந்தை பெற்றுக்கிற ப்ராசஸ் அப்படின்ற பட்சத்தில் அதில் நம்ம டெஸ்ட் டியூப் பேபி அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். இப்போ அது ஐவிஎஃப் அப்படிங்கிற இடத்துலேருந்து நம்ம வந்து கொஞ்சம் டெக்னாலஜியெல்லாம் யூஸ் பண்ணி அதை சொன்னாலுமே அந்த கான்செப்டை ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் தமிழ் படத்தில் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வரலையா அப்படின்னு கேட்டால் வந்திருக்கு. அதே மாதிரி தாராள பிரபு அப்படிங்கிற படம் வந்து அந்த அந்த ஸ்பெர்ம் டோனர், அதாவது அந்த ஸ்பெர்மை டொனேட் பண்ணுறது அப்படிங்கிற இடத்துல அந்த தாராள பிரபு அப்படிங்கிற படத்தோட கான்செப்ட் இருக்கும். ஸோ அது வந்து ஜாலியாக ஃபன்னாக போயிடும். அது ஒரு பார்ட் தான் அந்த ஒரு படத்தில் அப்படின்னும் போது அந்த ஒரு சின்ன பார்ட்டியே ஒரு படமாகவே இந்த படத்தில் ஆக்கியிருப்பாங்க. அப்போ வந்து ஸ்பெர்ம் டோனர் அப்படிங்கிறது மூலமாக குழந்தை பெற்றுக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை தான் ஸ்ட்ராங்காக இதில் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த கான்செப்ட் வந்து ஓகே குழந்தை பெற்றுக்க முடியாதவங்க இதில் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அதனால் வந்து சொசைட்டி ஓரளவுக்கு இதை அக்செப்ட் பண்ணிடுச்சு அப்படின்னாலுமே, ஆனால் இதில் வந்து ஹீரோயின் எடுத்த விஷயம் வந்து எதுக்காக அவங்க அதை பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் ட்விஸ்ட்டு. இதில் வந்து இதில் கதைன்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா, கதையை விடவும் ஒரு மெசேஜை ஸ்ட்ராங்காக சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்கன்னா, ரொம்ப ஹார்ஷாக ரொம்ப அக்ரெசிவாலாம் சொல்லலை. ஒரு ஆம்பளை பொம்பளை சண்டை போட்டு இல்லை குழந்தை இப்படி அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ரொம்ப சட்டிலாக அவங்கவுங்க லைஃப்பில் ஒரு பொண்ணுக்கான ஸ்பேஸும் வேணும், ஒரு ஆம்பளைக்கான ஸ்பேஸும் வேணும். அப்படின்னும் போது ஒரு பொண்ணுக்கான ஸ்பேஸ் அப்படிங்கிற இடத்துல அது வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணுக்கு அந்த ஸ்பேஸ் இருக்கும், கல்யாணத்துக்கு அப்புறம் இருக்குமா அப்படின்னு கேட்டால் அது அவங்கவுங்களோட லைஃபோட புரிதல், ஒவ்வொருத்தரோட லைஃப் ஒரு மாதிரி இருக்கும். அப்படின்னும் போது அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு புரிதல் அப்படிங்கிற இடத்துல இப்போ வந்து இந்த இடத்துல இந்த ஹீரோயின் எடுத்த டெசிஷன் வந்து சரி தப்பு அப்படிங்கிறத மீறி அது அவளுக்கு தேவைப்பட்டது, இல்லை அது அவளுக்கு வேணுமா இருந்துச்சு, அதை அவள் என்னவா பண்ணணும் அப்படிங்கிறத அவள் டிசைட் பண்ணுறா. இன்ஃபேக்ட்
இன்ஃபேக்ட் அது அவங்க அப்பா அம்மாவே ஒத்துக்கல. அப்பா ஏதோ ஒரு இடத்துல சப்போர்ட் பண்ணுறாரு. அப்பா கேரக்டரில் மனோ வருவாருங்க. நம்ம மனோ சார் தெரியும் இல்லைங்களா, சிங்கர். அவர் ஒரு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாருன்னு சொல்லணும். அவருக்கு ரொம்ப பெரிய ரோல்லாம் இல்லை. ஆனால் வந்த இடத்துலலாம் வந்து ஒரு காமெடி கலந்த ஒரு அன்பான அப்பாவா, ஒரு அக்கறையான அப்பாவா, தன்னோட பொண்ணை ரெஸ்பெக்டாக பார்க்கக்கூடிய இடத்துலேருந்து பார்க்குற ஒரு அப்பாவா, அதாவது பாசமான அப்பாவை நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம். ஆனால் ஒரு புரிதலோட ஒரு அப்பா இருக்காரு அப்படின்னா, நீ பண்ணுமா, நீ பண்ணுறது உனக்கு சரினா பண்ணு, அது நிஜமாவே சரியா இருக்க பட்சத்தில் நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன், அதை யார் எதிர்த்தாலும் சரி, ஏன் உன் அம்மாவே எதிர்த்தாலும் சரி அப்படிங்கிற இடத்துல இருந்து அவர் அழகாக பண்ணியிருப்பார் மனோ சார். அதுக்கப்புறம் வந்து ஏன்னா இவங்க இந்த ஹீரோயின் பண்ணுற இந்த விஷயம் அவங்க அம்மாக்கே பிடிக்காது. அம்மா கேரக்டரில் வந்து ஆக்சுவலி அவங்க பேர் மறந்துச்சு. அவங்களும் சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய அவங்க மேடம் தான். அவங்களுமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி அவங்க நிறைய கான்ட்ரவர்சி ஷோவும் பண்ணுவாங்க. நான் அவங்க பேர் சொல்கிறேன். அவங்க பேர் வந்து லக்ஷ்மி ராமகிருஷ்ணனுங்க. நம்ம பார்த்துருப்போம். அவங்களும் ஒரு விதமான சோஷியல் இன்ஃப்ளூயன்சர் தான். அவங்களே நிறைய இடத்துல பார்த்துருப்போம். ஆக்சுவலி படத்துல எல்லாமும் பார்த்துருப்போம். ஆனால் இந்த இடத்துல அவங்களுக்கான ரோல் வந்து ஒரு டிப்பிக்கல் அம்மா எப்படி இருப்பாங்களோ அப்படி இருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் அந்த பொண்ணை புரிஞ்சிக்கிற அம்மாவாக அவங்க மாறும்போது அதுவுமே அழகாக இருக்குது. இந்த இடத்துல நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அப்பா கேரக்டரில் மனோ சார் வந்து ஒரு பொண்ணை பாசத்தோடு பார்க்குறத விடவும் அந்த பொண்ணுக்கான புரிதலோடவே அந்த அப்பா அதை பார்ப்பாரு. ஒரு ஆம்பளையாக அவர் இருக்கிற பட்சத்துலையும் ஒரு பொண்ணோட மனசு அம்மாவுக்கு தான் தெரியும் அப்படிங்கிறத மீறி ஒரு பொண்ணை அப்பாவாலையும் அந்த பொண்ணு இடத்துலேருந்து புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா அந்த சப்போர்ட்டை ஒரு ஆம்பளையா அழகா அப்பாவா வந்து மனோ சார் கொடுத்துருக்கிறது ஒரு காமெடி கலந்த ஒரு புரிதலான ஒரு அப்பாவா, ஒரு அக்கறையான அப்பாவா வந்து அந்த இடத்துல நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. எனக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் மனோ சாரை வந்து இந்த இடத்துல பார்த்தது வந்து ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொல்லலாம். ஏன்னா அவர் வந்து பழைய இதில் ரொம்ப நாளைக்கு முன்னாடி இதிலெலாம் பண்ணியிருப்பார். கமல் சார் கூட தான் அவர் ஃபஸ்ட்லலாம் ரொம்ப அந்த காமெடி படம் கூட ஒன்று வரும், குஷ்புது. அந்த படத்தில் எனக்கு மனோ சார் தான் எனக்கு ஞாபகம் இருக்கே தவிர அதுக்கப்புறம் ஒரு 1-2 பண்ணாலும் பெருசாக எனக்கு மைண்டில் நிற்கல. ஆனால் இந்த இடத்துல இந்த படத்தில் மனோ சார் ரொம்பவே மனசில் நிற்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோ சார் ஜெயம் ரவி சார் சொல்லவே வேணாம். எந்த கேரக்டருக்கு கொடுத்தாலும் அடித்து விளையாடுவார். அதுக்கப்புறம் அவரோட பர்சனல் இஷ்யூஸும் நிறைய இருக்கிற பட்சத்தில் அவருக்கான ஒரு நல்ல கம்பேக்காக இந்த படம் இருக்கும்னு எனக்கு நிறையவே நம்பிக்கை இருக்குது. ஏன்னா ஒரு பர்சனல் இஷ்யூன்னு வர இடத்துல நிறைய ஹீரோஸ் வந்து அதுக்கப்புறம் படம் பண்ணுறாங்க பண்ணல, இல்லை அவங்க செலக்ட் பண்ணுற படம் அவங்களுக்கு வந்து ஹோப் கொடுக்கல அப்படிங்கிறத மீறி கண்டிப்பாக இந்த படம் ரவி சாருக்கு ஒரு நல்ல ஒரு கம்பேக்காக தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு தெரியல. இதையுமே ஒரு சிலர் கான்ட்ரவர்சி ஆக்குறாங்க. இந்த படத்தில் ரவி சாரை போட்டிருக்க வேணாம், வேற யாரோ ஒரு சின்ன பையனை வச்சு பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ரிவ்யூஸ் நிறைய அந்த படம் பார்த்துட்டு வெளில வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரிலாம் பப்ளிக் ரிவ்யூலாம் இருக்குது. ஆனால் எனக்கு என்னென்னா இந்த படம் ரவி சாரும் நித்யா மேனன் மேடமும் பண்ணதுனால தான் இது ஒரு நல்ல சோஷியல் மெசேஜாக ஜனங்க கிட்ட போய் ரீச் ஆகும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியனாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்களில் ஸ்ட்ராங் கான்செப்டாக இல்லை சோஷியல் மெசேஜாக ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறோம், இல்லை சொசைட்டிக்குள்ளே இது தப்பு இல்லை, இது கொண்டு வரணும் அப்படிங்கிறது கூட இல்லை, ஏதோ ஒரு இடத்துல அது நடக்குது, ஏதோ ஒரு இடத்துல அதை கொண்டு வராங்கன்னா அதை ஏற்றுக்கறதுல தப்பு இல்லை, அட்லீஸ்ட் அதை பார்க்கறதுல புரிஞ்சுக்கிறதுலையாவது தப்பு இல்லை, அது ஒரு விஷயமே இல்லைன்னு அவாய்ட் பண்ணாமல் ஓகே இந்த பெர்ஸ்பெக்டிவ் உங்களுக்கு ஓகேனா ஓகே அப்படிங்கிற இடத்துலையாவது அதை புரிஞ்சுக்கணும். அப்படின்னா அதை சொல்கிறதுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஹீரோயினோ அந்த படத்துக்கு தேவைப்படுறாங்க. அப்படின்னா அந்த மாதிரி இடத்துல ரவி சார் இதை பண்ணதில் எனக்கு ரொம்ப ஹாப்பி அப்படின்னு நான் பர்சனலாக சொல்லுவேன். ஏன்னா இதே மாதிரி ஒரு படத்தை கிட்டத்தட்ட கே அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ளேயும் இந்த படம் வருது. ஃபஸ்ட்டு வந்து டெஸ்ட் டியூப் அப்படிங்கிற ஒரு விஷயம், டெஸ்ட் டியூப் பேபி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துடுது, ப்ரைவேட் ட்ரீட்மெண்ட் வந்துடுது. அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு அந்த டெஸ்ட் டியூப் மூலமாக குழந்தை பெற்றுக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை சொசைட்டி எப்படி பார்க்கும் அப்படிங்கிறது இருக்குது. அதுக்கப்புறம் அது அப்பா அம்மாவே எப்படி ஒத்துக்குவாங்க அந்த பொண்ணை அப்படிங்கிற ஆங்கிளில் ஒரு விஷயம் இருக்குது. அதையும் மீறி கே அப்படிங்கிற ஒரு கான்செப்டே இதில் கொண்டு வந்திருக்காங்க. இதில் ரவி சாரோட ஃப்ரெண்ட்ஸாக வந்து யோகி பாபுவும் வினய் சாரும் வராங்க. வினய் சார் நம்ம பார்த்துருப்போம், நிறைய படத்தில் பார்த்துருப்போம். இந்த இடத்துல ஒரு நல்ல சப்போர்ட்டிவ் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ரோலாக ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்து பேசினா எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி வந்துட்டு ரவி சார் பேசும்போது, வினய் சார் பேசும்போது, யோகி பாபு சார் பேசும்போது 3 பேர் உட்காந்து பேசுகிற இடத்துல அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கே உரிய அந்த அடல்ட் ஜோக்ஸு, காமெடி, இல்லை அவங்க லைஃப்பில் ஒருத்தர் கலாய்ச்சிக்கிறது அப்படிங்கிற இடத்துல அது நல்லாயிருக்கும். ஒரு இடத்துல அதுக்கு நடுவில் வந்து நித்யா மேனன் மேடம் வந்து உட்காந்து பேசுவாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸு நீங்கள் அதாவது ஒரு இடத்துல மீட் பண்ணும்போது நீங்கள் என்ன தமிழா, நீங்கள் என்ன ஹிந்தியா அப்படிலாம் பெங்களூரில் உட்காந்து பேசும்போது அந்த ஒரு காமெடி நல்லாயிருக்கும். அடல்ட் ஜோக்ஸ் நிறைய இருக்குது, அடல்ட் காமெடி இருக்குது. ஆனால் எல்லாமே ரசிக்கிற மாதிரி இருக்குது.
முகம் சுளிக்கிற மாதிரி இல்லை, ரசிக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியனாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த கே அப்படிங்கிற இடத்துல அந்த கான்செப்டை கொஞ்சம் அதை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக காட்டியிருக்கலாம். மேபி ஆல்ரெடி ஒரு ஐவிஎஃப் டெஸ்ட் டியூப் பேபின்றதே ஸ்ட்ராங் கான்செப்ட்னும் போது இதையும் போட்டு ஜனங்க கிட்ட திணிச்சா இது எப்படி போகும், ஜனங்க முகம் சுளிக்கிற மாதிரி ஆகிடும், இல்லை ஜனங்களுக்கு பிடிக்காம போயிடும் அப்படிங்கிற இடத்துல இந்த விஷயத்த சும்மா ஜஸ்ட் அப்படி தொட்டுட்டு விட்டுருக்காங்களோ அந்த கே கான்செப்டை அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஆனால் இதே கே கான்செப்டை மலையாள படத்தில் மம்முட்டி சார் இவங்க ஜோதிகா மேம் கூட நடிச்சிருப்பாங்க. எனக்கு அந்த படம் பேர் ஞாபகம் இல்லை, நான் அப்புறம் கீழே லிங்க் வேணா தரேன். அந்த படமும் செம்மையாக இருக்கும். அப்போது இந்த படத்தில் ரவி சார் பண்ணாமல் வேற ஒரு சின்ன பையனை வச்சு பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொன்னால் அவ்வளோ பெரிய ஹீரோ மலையாளத்தில் நம்ம மம்முட்டி சார் எவ்வளோ பெரிய ஹீரோன்னு தெரியும். அப்புறம் ஜோதிகா மேம் அவங்க கம்பேக் கொடுக்குற படம்லாம் எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். அப்படின்னும் போது 2 ஜாம்பவான்கள் சேர்ந்து இவங்க மம்முட்டி சார் ஆகட்டும் ஜோதிகா மேடம் ஆகட்டும் 2 பேரும் சேர்ந்து அந்த கே அப்படிங்கிற கான்செப்டை அழகாக சொல்லியிருப்பாங்க அந்த மலையாள படத்தில். அப்படின்னா நம்ம தமிழ் படம் இன்னும் அதை நோக்கி நம்ம டைரக்டர்ஸ் கொடுத்தாலும் ஆக்டர்ஸ் நடித்தாலுமே அதை ஜனங்க ஒத்துக்கிற இடத்துல இல்லை. ஒரு ஹீரோனா ரஜினி சார் ஆகட்டும், கமல் சார் ஆகட்டும், எல்லாருமே விஜய் சார் ஆகட்டும், எல்லாருமே அந்த ஒரு மாஸ் ஹீரோவாக வந்து என்ட்ரி கொடுக்கறது, ஃபைட் பண்ணுறது, வயலன்ஸாக இருந்தாலுமே அது மாஸ் ஹீரோ பண்ணிட்டார்ல அப்படின்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிற நம்ம ஒரு சோஷியல் மெசேஜை ஒரு மாஸ் ஹீரோ கொடுத்தா அது எந்த அளவுக்கு ரீச் இருக்குன்ற புரிதலோடு அந்த படத்தை பார்த்தோன்னா முதல்ல அந்த கான்செப்டை அக்செப்ட் பண்ணோங்கிறது மைண்ட் வரணும். ஆனால் அட்லீஸ்ட் அது ஒரு பெரிய ஹீரோவே கொடுக்குறாருன்னா அது நிஜமாக அதில் ஏதோ ஒன்று இருக்கும் தானே அப்படின்ற அக்செப்ட் பண்ணுற மைண்ட் செட்டுக்கு வந்தால் தான் இந்த மாதிரி படங்களை வந்து நம்ம வரவேற்க முடியும், ரசிக்க முடியும். இல்லை சொசைட்டியில் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறது தப்பு இல்லை இருந்தால் அதை அக்செப்ட் பண்ணிக்கிற இடத்துல நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டோன்னா அது ஓகே தான், அது ஒன்றும் அவ்வளோ பெரிய குத்தம்லாம் கிடையாது அப்படிங்கிற இடத்துல அந்த கே கான்செப்டையும் அழகாக வினை சேர வச்சு லைட்டாக அந்த அந்த பார்ட்டை தொட்டுட்டு விட்டு இருக்காங்க. அந்த கே கான்செப்ட் அப்படிங்கிற இடத்துல டெஸ்ட் டியூப் பேபி அப்படிங்கிற விஷயத்த கொஞ்சம் நல்லா சொல்லியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி நான் இந்த இடத்துல விக்ரம் சாரோட பாட்டு ஒன்று நம்ம சொல்லணும். இவங்களது த்ரிஷாவோடது பாட்டு ஒன்று வரீங்களா? விக்ரம் த்ரிஷா நம்ம அந்த பாட்டில் கல்யாணம் தான் பண்ணிக்கிட்டு புள்ள பெற்றுக்கிட்டு கல்யாணம் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி வரும்னா அது காமெடியாக நம்ம அப்போ சொல்லுவோம். இல்லைனா 60 வயசுக்கு அப்புறம் 60ஆம் கல்யாணம் பண்ணும்போது புள்ள பெற்றுக்கிட்டு கல்யாணம் பண்ணுறது அப்படிங்கிறது இருக்கும் அப்படின்லாம் நம்ம அதை சொன்னாலும் இந்த படத்துக்கு அது ரொம்பவே பொருந்தும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நிஜமாகவே இந்த விஷயத்தில் அந்த படத்தை அது எப்படி ட்விஸ்ட் ஆகுது லிங்க் ஆகுது நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ ஒரு இடத்துல இதில் டேரெக்டாக ஜெயம் ரவி சாரையும் நித்யா மேனனையும் வந்து லிங்க் பண்ணவே இல்லை. ஹீரோயின்னு இவருக்கான ஒரு தனி லைஃப்னு ஒன்று காட்டுறாங்க, அவங்களுக்கான ஒரு தனி லைஃப்னு ஒன்று காட்டுறாங்க. ஜெயம் ரவி சார் எப்படிப்பட்ட அவர் ஒரு ஆர்கிடெக்ட். பட் ஆனால் அவருக்கான ப்ராஜெக்ட்லாம் வரும்போது அவரோட ப்ரெசன்டேஷனில் கொஞ்சம் எப்போ பாரு கொஞ்சம் ஒரு ஜர்க் அடிக்கிற மாதிரி அவர் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணலான்னு வந்து அவரோட டீம் மெம்பர்ஸோ சுற்றி இருக்கவங்கள பண்ணும்போது அவர் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் லோவான ஒரு ஆளாக தான் அதில் தெரிகிறாரு. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அதே ஆர்கிடெக்ட் வேலையை செய்கிற நித்யா மேனன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரியுறாங்க. அதே ஒரு சில இடத்துல நித்யா மேனனை வந்து யாருன்னே தெரியாத இடத்துல இவர் ரவி சார் பார்க்கும்போது அவங்களோட ப்ரெசன்டேஷன் அப்படியே ஒரு பொண்ணை பார்த்தேன்டா சூப்பராக இருந்தா அவங்க கொடுத்த ப்ரெசன்டேஷன் அப்படியே அட்மைர் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிற இடத்துல ஒரு ஸ்ட்ராங் கான்ஃபிடன்ஸ் இருக்கிற ஒரு பொண்ணு அந்த விஷயத்தை செய்யறதுக்கும் அதே விஷயத்தில் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் கம்மியாக இருக்க ஒரு பையன் வந்து பண்ணுறதுக்கும் லைஃப்பில் அவன் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு எடுக்கிற எஃபோர்ட்டும் இந்த ஆல்ரெடி கான்ஃபிடென்ஸாக இருக்க பொண்ணு லைஃப்பில் அடுத்த எஃபோர்ட்டை வந்து எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ஸாக எடுப்பாங்க. அதோட பர்சனல் லைஃப்பில் கரியரில் விட்டுருங்க, கரியரில் 2 பேரும் 2 விதம், பர்சனல் லைஃப்பில் 2 பேரும் 2 விதம்னா அது எப்படி ப்ரொஜெக்ட் ஆகுது அப்படிங்கிற இடத்துல தான் இந்த படம் ஆரம்பிக்குது. ஸோ இதில் வந்து குழந்தை பெற்றுக்கிறது அப்படிங்கிறது வந்து ஜெயம் ரவி வந்து அவருக்கான ஒரு லவர் இருக்காங்க, அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் லவ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாலுமே இவருக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் ஆனால் குழந்தை பெற்றுக்க வேணாம் அப்படிங்கிறதுல இவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறார், அந்த கமிட்மெண்ட் வேணான்னு. ஆனால் அவங்க லவர் அவங்க வேற ஸோ நித்யா மேனன் தனி. ஸோ இவங்களுக்கு லவராக வர அவங்க வந்து சொல்கிறாங்க இல்லை எனக்கு குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னும் போது இதில் அவங்களுக்குள்ள ஒரு சின்ன கான்ட்ரவர்சி வருது. ஸோ குழந்தை வேணான்னு சொல்கிற இடத்துல இருந்தால் ரவி சார் அந்த லவ்வை வந்து அவங்க லவர் கிட்ட சொல்கிறாரு. ஆனால் இந்த இடத்துல நித்யா மேனன் வந்து அவர் பேர் வந்து அந்த ஹீரோ பேர் வந்து ஜான் கொக்கேன் அப்படிங்கிறவர் தான் நித்யா மேனனோட லவராக வராரு. ஸோ இவங்க மேரேஜ் 4 வருஷமாக இவங்க லவ் பண்ணுறாங்க. நித்யா மேனனும் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஜெயம் ரவி சாரோடது லவ் பார்ட் வேறு, இவங்களோட லவ் பார்ட் வேறு. ஸோ வந்து நித்யா மேனனும் அவங்க ஜான் அவங்களும் வந்து 4 வருஷமாக லவ் பண்ணுறாங்க, மேரேஜ் பண்ணிக்கலாம் டிசைட் பண்ணுறாங்க. 4 வருஷமாக லவ் பண்ணுற பட்சத்தில் 2 ஃபேமிலியும் வந்து எவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறம் அதை ஒத்துக்கிட்டு பேசி டிசைட் பண்ணி சரி ஓகே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணும்போது 2 ஃபேமிலியும் ஒத்துக்கிட்டு தான் அரேஞ்ச் மேரேஜ் வைஸ் அது வந்து புடவை எடுக்கிற எல்லாமே தான் மேரேஜ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் நடக்குது. ஆனால் அந்த மேரேஜ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் நடக்கிற இடத்துல கூட இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மேரேஜ் பண்ணி சீக்கிரமாகவே குழந்தை பெற்றுக்கணும், ஆல்ரெடி எனக்கு வயசு ஆயிடுச்சு அப்படின்னும் போது நான் சீக்கிரமாக குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரி குழந்தை வேணும்னு யோசிக்கிற ஒரு பொண்ணு
கமிட்மெண்ட் அப்படின்ற இடத்துலையும் இல்லை குழந்தை வேணாம் அப்படிங்கிற இடத்துலையும் வேணான்னு சொல்கிற ஒரு பையன், அவனுக்கான ஒரு தனி லவர், இந்த பொண்ணுக்கான ஒரு தனி லவர் அப்படின்னும் போது 2 பக்கமும் இருக்கிற கான்ட்ரவர்சிக்கு நடுவில் அந்த லவ்லேருந்து அவர் தனியாக வந்துடுறாரு, ஜெயம் ரவி தனியாக வந்துடுறாரு. ஏன்னா அவங்களுக்குள்ள அந்த கான்ட்ரவர்சி இருக்குது, குழந்தை வேணும் வேணான்னு. இந்த சைடில் இந்த பொண்ணு வந்து குழந்தை பெற்றுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட்டாக 4 வருஷம் லவ் பண்ண ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்குது. பட் ஆனால் அந்த பையன் இந்த லவ்க்கு ஒர்த் இல்லைன்னு அந்த பொண்ணு ஒரு இடத்துல டிசைட் பண்ணுது. ஏன்னா வந்து ஒரு இடத்துல மேரேஜ்க்கு முன்னாடி 2 பேரும் பேசும்போது ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நித்யா மேனன் வந்து அவங்களோட ஃப்ளாட்டுக்கு, அந்த லவர் அதாவது ஜான்னு சொல்லக்கூடிய அவர் ஃப்ளாட்டுக்கு வந்து சர்ப்ரைஸாக போகிறாங்க. ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணி 2 பேரும் டின்னருக்கு போகலாமான்னு கேட்பாங்க. அப்புறம் பிஸியாக இருக்க வரமாட்டேன்னு நித்யா சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் சர்ப்ரைஸாக இவங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு ஃப்ளாட்டுக்கு சர்ப்ரைஸாக போகும்போது அவர் வந்து வேற ஒரு பொண்ணு கூட வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறத இவங்க பார்த்துடுறாங்க. ஸோ வந்து இவங்க ரொம்ப மனசு உடஞ்சி போயிடுறாங்க. அந்த இடத்துலையுமே ஒரு பொண்ணு மனசு உடஞ்சிட்டா ஜென்ரலாக நம்மளுக்கு எல்லா படத்துலையும் வந்து ரொம்ப டவுன் ஆகிடுறாங்க, அழறாங்க, ஃபீல் பண்ணுறாங்க, கோவத்தை காட்டுறாங்க, அவங்கள பார்க்கும்போதெல்லாம் வெறுப்பை காட்டுறாங்க. அப்படின்ற ஆங்கிள்லேருந்துலாம் விட்டு வேற ஆங்கிளுக்கு அந்த பொண்ணு பார்த்துருச்சு, எனக்கு வந்து இவன் டிசர்விங் இல்லை, இவன் வந்துட்டு என்னோட லவ்க்கு டிசர்விங் இல்லை, நான் டிசைட் பண்ணிட்டேன் இல்லை பார்த்துட்டேன் அப்படின்னா இதுக்கப்புறம் அது என்ன பண்ணலாம் அப்படின்னா அவனை வச்சே ஒரு வேலை பண்ணி, ஆனால் எனக்கு வந்து குழந்தை வேணும். அப்போ ஆனால் எனக்கு மேரேஜ் பண்ணிக்க இஷ்டம் இல்லை. ஏன்னா நான் 4 வருஷமாக நம்பின ஒருத்தன் வந்து அதுக்கு டிசர்விங் இல்லை. இப்போ எனக்கு மேரேஜ்ன்ற கான்செப்டுக்குள்ளே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, லவ் பண்ணுறதுக்குள்ளேயே நான் அது போகல, ஆனால் எனக்கு குழந்தை வேணும், ஏன்னா எனக்கு குழந்தை பிடிக்கும் அப்படின்னா அப்போ அந்த குழந்தைய அந்த பொண்ணு வந்து அந்த விஷயத்துக்குள்ளே எப்படி போவா அப்படிங்கிற விஷயம் தான் டெஸ்ட் டியூப் பேபியாக அங்கே வருது. இதில் அவங்க ஃபேமிலிக்கே இது தெரியாமல் அவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு ட்விஸ்ட்டாக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் சரி ஓகே, அப்போ நீங்களே வந்து கெஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போது இந்த இடத்துல இந்த சின்ன எல்லாருமே வந்து பெரிய ஆர்டிஸ்ட்டாக இந்த படத்தில் வந்தவங்களாம் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஆனால் ஏஆர் ரஹ்மான் சாரோட சாங் நம்மளுக்கு தெரியும், அந்த மியூசிக் தெரியும். ஸோ அவரோடது மியூசிக் இருக்குது அப்படிங்கிறது பெரிய விஷயமா இருக்குது. டைரக்ஷன் நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு, கிருத்திகா மேடம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஹீரோயின் நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு. பட் ஆனால் சப்போர்ட்டிவ் ரோல் பண்ண மனோ சார் ஆகட்டும், இல்லைனா அவங்க அம்மா கேரக்டர் வந்த அந்த மேடம் ஆகட்டும், அதே சமயத்தில் ஃப்ரெண்ட்ஸாக வந்த வினய் ஆகட்டும், இவங்க அந்த மெடிக்கல் விஷயம் அப்படின்னு வர்ற இடத்துல நித்யா மேனனுக்கு சப்போர்ட் பண்ண அந்த டாக்டர்ஸ் ஆகட்டும், நர்ஸ் ஆகட்டும், இல்லை அந்த ஒரு மெடிக்கல் ரூம் அப்படின்ற வர இடத்துலலாம் அந்த சின்ன சின்ன பார்ட்டை கூட எல்லாருமே ரொம்ப அழகாக நேர்த்தியாக, தமிழில் சொல்லணுன்னா ரொம்ப அழகாக நேர்த்தியாக, ரொம்ப எக்ஸாகரேட் பண்ணாமல், ரொம்ப வந்து அது ஆர்டிஃபிஷியலாக காட்டாமல் அந்த ஃப்ளோவில் எப்படி காட்டணுமோ அந்த அளவுக்கு கரெக்டாக காட்டி ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு தான் நான் இந்த படத்தை சொல்லுவேன். அதாவது எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது பர்சனலாக. அதாவது கிரிஞ்சா பழைய 10-15 வருஷம் முன்னாடியே வந்து அந்த மைண்ட் செட்லேயே இருக்கிறவங்க இந்த படத்தை பார்த்தா கண்டிப்பாக அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி ஒரு மேல் டாமினேஷனோடவே பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த படம் கண்டிப்பாக பிடிக்காது. ஆனால் சொசைட்டியில் இந்த சேஞ்ச் நல்லா தான் இருக்குது, இல்லை இந்த சேஞ்ச் வேணும்னு யோசிக்கிற பொண்ணுங்களுக்கு இந்த ஸ்பேஸை கொடுத்தா தப்பு இல்லை. ஏன்னா அவங்களுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்கணும். ஒரு ஆம்பளை கல்யாணம் பண்ணி அது பிடிச்சதோ பிடிக்கலையோ, ஆனால் அப்போ தான் புள்ள பெற்றுக்கணும், இல்லை அந்த ரெக்கக்னேஷன் சொசைட்டி நம்மளுக்கு கொடுக்கணுன்றதுக்காக அந்த புள்ளையை பெற்றுக்கிட்டு அந்த ஆம்பளை கிட்ட 1008 ஃப்ளாஸ் இருந்தாலும் தப்பு இருந்தாலும் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற இடத்துல இருந்தெல்லாம் யோசிக்காமல் எனக்கு பிடிச்சது பிடிக்கல, எனக்கு வேணும் வேணாம், அது சொசைட்டி எந்த விதத்துலையும் பாதிக்காது, ஆனால் என் லைஃப்பில் எனக்கான ஒரு விஷயத்தை நான் பண்ண சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு இருக்கும் அப்படிங்கிற இடத்துல இருந்து நித்யா மேனன் ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக அந்த குழந்தைய வளர்க்குற விதமாகட்டும். ஏன்னா இதை வந்து அந்த எப்படியும் நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க. இப்போ டெஸ்ட் டியூப் பேபி அப்படின்னா அந்த ஸ்பெர்ம் செல்ஃப் சைக்கிள் ஒரு விஷயம் வச்சுருக்காங்க. செல்ஃப் டொனேட் சைக்கிள், ஸ்பெர்ம் டொனேட் சைக்கிள் அப்படின்னு 2 கேட்டகரி இருக்குது. அப்படின்னா இந்த இடத்துல கேவாக இருக்கிற வினய் வந்து அந்த குழந்தை வேணும் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து சொல்லி அந்த ஃப்ரீஸ் பண்ணுறது, அந்த ஸ்பெர்மை ஃப்ரீஸ் பண்ணுறதுன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கும் இல்லைங்களா ஹாஸ்பிட்டலில். ஸோ அதுக்காக தான் போகிறாங்க. அதுக்காக கூட்டிகிட்டு போகிறது தான் யோகி பாபியும் ரவி சாரும். அப்படின்னா இவங்களுக்கு அதில் இஷ்டமே இல்லைனாலும் அவர் கம்பல் பண்ணி கூப்பிட்டு போகிறதுனால ஒன்று பண்ணுறாங்க. ஸோ அந்த ஸ்பெர்ம் செல்ஃப் சைக்கிள் அப்படிங்கிற இடத்துக்கு தான் அது போகிறாங்க 3 பேருமே ஃப்ரீஸ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு. ஆனால் அந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் ஆகி அது டோனர் சைக்கிளுக்கு போயிடுது அந்த ஸ்பெர்ம். அப்புறம் நீங்களே ஆப்வியஸாக யோசிச்சு பாருங்கள், இங்கே கல்யாணம் வேணாம் ஆனால் குழந்தை வேணும்னு யோசிக்கிற ஒரு பொண்ணு. இப்போ நீங்கள் ரிலேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் கதை அப்படின்னாலுமே சரி, குழந்தை பெற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இவங்க 2 பேரும் சேர்ந்துட போகிறாங்க, இதுதான் கதையா அப்படின்னா இது கதை அப்படின்னு வச்சுக்கிட்டாலுமே, இது ஆல்ரெடி உங்களுக்கு எல்லா கிளைமேக்ஸ் தெரியும் அப்படின்னாலுமே, அந்த குழந்தை வளர்ந்தப்புறம் இந்த சொசைட்டி எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. அந்த குழந்தைக்கு ஒரு 6-7 வயசு ஆகுது. அப்போ அந்த குழந்தை வந்து ஸ்கூலில் சிங்கிள் பேரண்ட்டு அப்படிங்கிற இடத்துல அம்மா மட்டும்தான் இருக்காங்க அப்படின்னா அப்பா எங்கன்னு கேள்வி கேட்டால், சுற்றி இருக்க குழந்தைங்க கேட்டால், இல்லை அவங்க இருக்கிற அப்பார்ட்மெண்ட்லேயுமே எல்லாருமே வந்து இந்த பொண்ணை என்னவா பார்ப்பாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. இந்த பொண்ணு கல்யாணம் ஆகிடுச்சு ஆனால் சிங்கிள் பேரண்ட்டாக அந்த பையனை வளர்க்குறாங்க, டைவர்ஸ் ஆகிடுச்சா அப்படின்ற பட்சத்தில், இல்லை ரிலேஷன்ஷிப்லேருந்து பெற்றுக்கிட்டாங்களா அப்படின்னு
1008 கேள்வி அந்த பொண்ணு மேலே விமர்சனம் வந்தாலும் அந்த பொண்ணு அதை லீட் பண்ணி இது எனக்கான லைஃப், எனக்கான சாய்ஸ், என் குழந்தை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா, அப்போ அந்த குழந்தைய ஒரு இடத்துல அந்த அம்மாவை கேள்வி கேட்டால், அப்போ என்ன டெஸ்ட் டியூப் பேபின்னு எல்லாரும் சொல்கிறாங்களேம்மா, அப்போ அதுக்கு என்ன பதில் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால், அதுக்கு ஒரு விளக்கத்தை அவங்க அம்மா கொடுக்குறாங்கன்னா, அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு க்ளோஷர் கொடுக்குற வகையில் ஜெயம் ரவி சாரை திருப்பி அதுக்குள்ளே கொண்டு வராங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு விதமாகவும் செகண்ட் ஆஃப் ஒரு விதமாகவும் இருக்குது. இது வந்து ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் ஃபில்மான்னு கேட்டால் கண்டிப்பாக என்டர்டெயின்மெண்ட் ஃபில்ம் கிடையாது. என்டர்டெயின்மெண்ட் இருக்குது, ஆனால் அதுவும் அடல்ட் ஜோக்ஸாக இருக்குது. அதே சமயத்தில் இதை ஃபேமிலியோடு போய் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டால் ஃபேமிலியோட பார்க்கலாம். பட் ஆனால் பார்க்கலாம் அப்படிங்கிற இடத்துல நான் ஏன் இழுக்கிறேன் அப்படின்னா, இதில் வந்து அடல்ட் அப்படிங்கிறதுக்காக இதை சொல்ல வரல. அங்கே வர விஷயங்கள் குழந்தைங்களுக்கு புரிகிற விதமாக கண்டிப்பாக இல்லை. ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஸ்பெர்ம் டோனர் அப்படிலாம் டெஸ்ட் டியூப்லாம் வர இடத்துல அந்த மாதிரி விஷயங்கள் குழந்தைங்க கூட பார்க்கும்போது ஏன் எதுக்குன்னு ஒரு கேள்வி வரும்னா, அதுக்கு உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து அந்த புரிதல் இருக்குது அப்படின்னா குழந்தைங்களோட பார்க்கலாம். இல்லைனா செகண்ட் ஹாஃபில் அந்த பையன் வளரும்போது ஒரு சில விஷயங்கள் வருது அப்படின்னா, அந்த பையனும் அந்த லாஜிக்கில் தான் யோசித்து அந்த கேள்வியை கேட்குறான் அப்படின்னும் போது அந்த குழந்தைங்க அந்த கேள்வியை கேட்டால் அவங்களுக்கு புரிகிற மாதிரியோ இல்லை அவங்களுக்கான விஷயத்த ஏதோ ஒரு விதத்தில் சொல்லி உங்களுக்கு புரிய வைக்க உங்களுக்கு ஒரு கட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் குழந்தைங்களோட பார்க்கலாம். இல்லைனா இதை வந்து ஒரு விமனாக இல்லைனா ஒரு விமனை ரெஸ்பெக்ட் பண்ணுற ஒரு ஆடியன்ஸாக பார்க்குறவங்களுக்கு இந்த படம் ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. அந்த ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு நம்ம பிக் பாஸ் ஷோவை ரசிக்கிறோன்னா புது வேல்யூஸையும் நம்ம அக்செப்ட் பண்ணலாம். அந்த புது வேல்யூஸ் நிஜமாகவே சொசைட்டிக்குள்ளே ஒரு பொண்ணுங்களுக்கான அங்கீகாரத்தை ஏதோ ஒரு இடத்துல கொடுக்கறதுக்கான விஷயமா இருக்குது அப்படின்னா அதையும் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுறதுல தப்பு இல்லை. இதில் வந்து கல்யாணமே வேணாம், கல்யாணம் பண்ணாமே நாங்கள் குழந்தை பெற்றுக்கிறோன்னு சொல்கிற கான்செப்டை நான் வந்து அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற விதத்தில் இந்த விஷயத்தை சொல்லலை. ஆனால் அந்த சிச்சுவேஷனுக்கு தள்ளப்படுற பொண்ணுங்க அந்த டெசிஷனை எடுக்கிறாங்கன்னா அதை நம்ம தப்பு சொல்ல முடியாது. அது அவங்களோட டெசிஷன். அதை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அதே சமயத்தில் அவங்கள விமர்சனம் பண்ணவும் நம்மளுக்கு உரிமை இல்லை அப்படின்னும் போது அந்த ஸ்பேஸ் அவங்களுக்கு கொடுக்கறது தான் நியாயமான விஷயமா இருக்கும். அப்படின்னா கே அப்படிங்கிற விஷயத்துலையுமே 2 கே இருக்காங்கன்னா அவங்கள சொசைட்டி ஒத்துக்கல அப்படின்னும் போது அது வந்து இப்போ ஒரு சட்டமே வந்துருச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஆனால் ஒரு இடத்துல ஒரு ஸ்டேட்டில் ஒரு கண்ட்ரியில் ஒரு மாதிரி இருந்தாலுமே கேவாக இருந்தாலும் அவங்களுக்கும் குழந்தை பெற்றுக்கணும், குழந்தைங்கள வளர்க்கணும் அப்படின்னு ஆசை இருக்க பட்சத்தில் அப்படி வந்தது தான் அந்த ஸ்பெர்மை ஃப்ரீஸ் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிற ப்ரொசீஜரையும் அழகாக அதில் சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்டில் அதுக்கான க்ளோஷரையும் கொடுத்துட்றாங்க. 2 கே கல்யாணம் பண்ணால் அவங்களுக்கான ஒரு குழந்தை இருக்குன்னா அதை ஃப்ரீஸ் பண்ணி அந்த ஸ்பெர்ம் ஃப்ரீஸ் பண்ணி அவங்க ஒரு குழந்தை வருது. இல்லை கல்யாணம் ஒரு ஆம்பளை மேலே நம்பிக்கை இல்லை, இல்லை கல்யாணத்து மேலே நம்பிக்கை இல்லை, ஆனால் எனக்கு குழந்தை வேணும் அப்படின்னா அது பேரண்ட்ஸே எதிர்த்தாலும் நான் அந்த விஷயத்தை பண்ணுவேன். அதுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ண ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டு கூட இருக்காங்க. இல்லை ஏன் செல்ஃப் கான்ஃபிடென்ஸே எனக்கு அதுக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னா அதை ஏன் நான் செய்யக்கூடாது? இந்த சொசைட்டி என்னால் அந்த குழந்தைக்கான விஷயத்தோடவும் என்னோட புரிதலுக்கான விஷயத்தையோடையும் ஃபேஸ் பண்ண முடியும்னா அதை நான் ஏன் செய்யக்கூடாதுன்னு ஒரு பொண்ணு தைரியமாக ஒரு முடிவு எடுக்கிறான்னா அதில் அவள் ஃபேஸ் பண்ண விஷயங்களும் அதுக்கப்புறம் திருப்பி அதை வந்து அழகாக ஒரு க்ளோஷர் கொடுத்து நீங்கள் வந்து அங்கே ஜெயம் ரவி ஆப்வியஸாக கொண்டு வந்துடுறாங்க. ஸோ இதில் கல்யாணம் வேணான்னு சொல்கிறத மட்டும்தான் நீங்கள் எடுத்து பேசுவீங்கன்னா இது விமர்சனம். கல்யாணம் வேணான்னு சொல்கிற இடத்துல ஏன் வேணான்னு சொல்கிறோம், அதுக்கப்புறம் அந்த கல்யாணன்ற கான்செப்டை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஏன் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா இப்போ எனக்கு அந்த விஷயம் எனக்கு கிடச்சிச்சு அதனால் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற இடத்துலையும் அந்த பொண்ணுக்கான புரிதலையும் இல்லை அந்த பொண்ணுக்கான புரிதலோடு அந்த ஸ்பேஸை கொடுக்குற அந்த ஹீரோவோட அந்த கேரக்டரும் ரொம்பவே நல்லா இருந்ததுன்னு தான் சொல்லணும். எனக்கு பர்சனலாக இந்த படம் ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஃபெமினிசம் பேசணும் அப்படிங்கிறது விஷயம் கிடையாது. ஃபெமினிசம் அப்படிங்கிற இடத்துல கேர்ள்ஸ்க்கான ஸ்பேஸும் வேணும் அப்படிங்கிறது தான் விஷயம்னா இது கல்யாணத்துக்கு எதிரான கான்செப்ட் கிடையாது. கல்யாணம் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள ஒரு பயமோ பதட்டமோ இருக்கிற பொண்ணுங்க ஒரு விஷயத்த பண்ணால் அதை வந்து ஏதோ ஒரு விதத்தில் நம்ம தப்பு சொல்ல வேணாம். ஆனால் சரின்னு வந்து அது அக்செப்ட் பண்ணுறதும் பண்ணாதும் நம்ம கையில் இல்லை. நம்ம யார் மற்றவங்கள ஜட்ஜ் பண்ண அப்படிங்கிற இடத்துலேருந்து யோசிச்சோன்னா இதை நம்மளால் ஒத்துக்க முடியும். ஆனால் மேல் டாமினேஷனோட பார்த்தோன்னா கண்டிப்பாக ஒத்துக்க முடியாது. பழைய பஞ்சாங்கமாகவே பார்த்தோன்னா கண்டிப்பாக ஒத்துக்க முடியாது. இது ஒரு கான்ட்ரவர்சியான ஃபிலிம் தான். ஸோ இதுதான் நான் பண்ணுற ஃபஸ்ட்டு மூவி ரிவ்யூனா. இதில் உங்களுக்கு என்ன பிடிச்சது பிடிக்கல ப்ளஸ் மைனஸ் இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு நான் இந்த படத்தை நேற்று தான் பார்த்த அந்த எமோஷனோடவே உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். நிஜமாகவே ரொம்ப நல்லா இருக்குது. இதில் முக்கியமாக ஒரு பொண்ணோட ஹீரோயினோட பேரை ஃபஸ்ட்டு போட்டுட்டு ஏன் படம் பண்ணுறீங்க அப்படிங்கிற கேள்விலாம் ரவி சாருக்கே வந்திருக்குன்னா அதுக்கு அவரே பர்சனலாக இன்டர்வியூஸ்லாம் பதில் சொல்லியிருக்காரு. அப்படின்னா அந்த ஒரு பொண்ணு பேரை உங்களுக்கு முதல்ல போடுறதுல ஒத்துக்கிறதுக்கு கூட இந்த சமுதாயம் இந்த மேல் டாமினேஷன் சொசைட்டி உங்களுக்கு வந்து
அது இது மேல் டாமினேஷன் சொசைட்டின்னு ப்ரூஃப் பண்ணுதான்ற கொஸ்டின் தான் நம்மளுக்கு வருது. ஆனால் ஷாருக்கான்னு கொண்டாடுறோம். அவர் கம்பெனிலேயே அவர் ஹீரோயின் பேரை தான் ஃபஸ்ட்டு போடுவாராம். இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில. எனக்கு இன்றைக்கி தான் தெரிஞ்சது. அதை தான் நான் காப்பி அடித்து பண்ணேன் ரவி சார் இங்கே சொல்லும்போது. இனிமேல் நான் வந்து ஃபீமேல் டேரக்டர்ஸ் கூட படம் பண்ணால் இதை தான் பண்ண போகிறேன். ஹீரோயின் பேரை தான் ஃபஸ்ட்டு போட போகிறேன் அப்படிங்கிற இடத்துல அது வந்து நம்ம ரவி சாருக்கு ஹேட்ஸ் ஆஃப் டு ரவி சார் அப்படின்னு தான் சொல்லணும். தேங்க்யூ கைஸ்.